வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோம்னா, நம்ம விஜய் கண்மணியின் உயிரை துப்பாக்கியை வச்சு சுட்டு தள்ளிறாங்கன்னு சொல்லலாம். மாறன் கண்மணியை தூக்கி வச்சு கதறாங்க. நம்ம பச்சை பிள்ளை பிறந்த கையோட நம்ம கண்மணி உயிரை விட்டுட்டு போயிட்டாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாண்டியனின் ஆத்மா நம்ம வீரா கனவுல சொல்லியிருக்கோம். இந்த பாரு வீரா, ஒட்டுமொத்த சொந்தத்தையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணி பேரு, உனக்கு பெரிய ஆபத்து இருக்கு வரப்போகுது. நீ தாமரிக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் உனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். நம்ம விஜய் அதே நேரத்தில் நம்ம துப்பாக்கியை வாங்கியிருப்பாங்க குமார்கிட்ட இருந்து. இந்த பாருங்க, நான் இந்த துப்பாக்கி தந்ததுக்கு ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு இந்த கதையை நான் முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல இடம், வீடோட சேர்ந்து இடம் இருக்குது, அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி தந்துடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம குமாரம் ஓகே அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு பரபரப்பான கட்டம் தாங்க. நம்ம வீட்டை விட்டு ராமச்சந்திரன் குடும்பத்திட்ட ஆபத்தை உணர்த்தி நம்ம வீரா எல்லாத்தையும் கிளப்புறாங்க. ஆனால் கண்மணிக்கு வயிறு வலி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. அங்கே தான் கண்மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அழகாக பிறக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா கண்மணிக்கு நார்மல் டெலிவரி, அவங்க கொஞ்சம் கியூராக ஆகிறாங்க. இந்த சைடு பிள்ளையும் நல்லா அழகாக இருக்குது. இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு காதுக்கு கேட்குது. என்ன, அந்த கண்மணிக்கு பிள்ளை பிறந்துச்சா, ராமச்சந்திரன் குடும்பத்தில் ஒத்த வாரிசையும் உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். நம்ம கண்ணு முன்னாடியே ராமச்சந்திரன் குடும்பம் அழிஞ்சு நாசமானோம். அப்படி இருக்க நேரம் இங்கே அடுத்ததாக வாரிசு உண்டாயிற்று, அதை அழிக்கணும் அப்படின்னு கோவத்தோட உச்சியில் நம்ம விஜய் கங்கணம் கட்டுறாங்க. எப்படியாவது கண்மணிக்கு பிறந்த குழந்தைய அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த இன்குபேட்டரில் அந்த பிள்ளைய வச்சிருக்க அந்த ரூமுக்கு நம்ம விஜய் மாஸ்கை போட்டு போகிறாங்க. இதை மாறன் கவனிச்சிடாங்க. இப்படி விஜயை ஹாஸ்பிட்டலில் சுற்றி ரவுண்ட் அடிக்கா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு கண்மணிக்கு குழந்தை பிறக்கோனே அவளால் தான் ஆபத்து இருக்குது, நம்ம வீரா கண்ட கனவு பழிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வீராவுக்கும் நிம்மதி இல்லை. நம்ம அன்னை ஏதோ ஒரு ஆபத்து நம்மளுக்கு வரப்போகுது, அதை தான் உணர்த்திருக்காங்க. அன்னை சொன்னாங்கன்னா சும்மா இல்லை, அவங்க கரெக்டாக தான் உணர்த்துவாங்க. அப்படி இருக்க நேரம் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பரிதவிச்சு துடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஆபத்தை உண்டு பண்ண நம்ம விஜய் கண்மணியை பிடிக்கிறாங்க. கண்மணி சொல்கிறாங்க, இந்த பாரு, இந்த குடும்பத்தை அழிக்காத, இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு ஒரு காலத்தில் நானும் கங்கடம் கட்டிட்டு திரிஞ்சேனா, ஆனால் இந்த ராமச்சந்திரன் குடும்பம் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்குன்னு நான் புரிய தொடங்கிட்டேன். அவங்களால எனக்கு நன்மை தான் நடந்திருக்கு. அப்படி இருக்க நேரம் நான் அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம விஜய் பார்க்குறாங்க, உனக்கு நீ இந்த வீட்டு மருமருக ஆயிட்ட, எனக்கு அப்படி இல்லை, எங்கள் அப்பாவின் உயிரை பறித்த குடும்பம், இந்த குடும்பம் சின்ன பின்னம்மா என் கண்ணு முன்னாடியே துடிச்சு போனோம், அதுக்காக தான் நான் கங்கடம் கட்டிட்டு இருக்கேன். நீ வேணா இந்த வீட்டுக்கு 5 வருஷமாக இருந்துட்டு போ, ஆனால் என்னால் இருக்க முடியாது. உன் பிள்ளையும் இந்த வீட்டு வாரிசு தானே, உன் மொத்த குடும்பத்தையும் நான் சீரழிக்காமல் விட மாட்டேன்டி, உன் பிள்ளையும் நான் அழிப்பேன். அதுக்கு தான் நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர தேடி வந்திருக்கேன்னா சும்மா இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கணும். என் கண்ணு முன்னாடியே எல்லாமே கறிக்கொட்டையாக நீங்கள் என் துப்பாக்கியில் நீங்கள் சூடுபட்டு சாகணும், நீங்கள் துடிக்கணும், அதை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம கண்மணியை துடிச்சு போகிறாங்க. என்னடா இவ இப்படி பண்ணாலே, நிறுத்து, அது மட்டும் நடக்காது அப்படின்னு நம்ம விஜய் கிட்ட சவால் விடுறாங்க கண்மணி. இதை பார்க்குறாங்க விஜய், என்னடி எனக்கிட்டே எதிர்த்து நீ சவால் விட வந்துட்டியா, நான் ஒன்றை பாவம் அப்படின்னு நான் நீ ஏன் ஆளு அப்படின்னு நினைச்சா, நீ ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு விசுவாசம் மாட்டு என்னையே விரட்டி தள்ள அளவு ஆயிட்ட, அந்த அளவுக்கு இந்த குடும்பம் ஒன்னையும் மைக்கிடுச்சு, இது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் விட போடுறது இல்லை அப்படின்னு சொல்ல நேரம் டாமினி துப்பாக்கியை வச்சு நீ தப்பு பண்ணுற கண்மணி, ஒன்னிலிருந்து ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கேன் அப்படின்னு நம்ம கண்மணியை பார்த்து சுடுறாங்க. மாறும் கதறி துடிச்சு ஓடி வராங்க. விஜயை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லதுக்குள்ள நம்ம கண்மணி நெஞ்சில் துப்பாக்கி குண்டு ஏந்தி அப்படியே துடிச்சு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விஜய் சுட்டு தள்ளிட்டு பறந்துறாங்க. நம்ம மாறன் தூக்கிக்கிட்டு, அண்ணி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என் பிள்ளைய நீ பார்த்துக்க மாறா, நீ கவனிச்சுக்க, நீ நல்லபடியாக என் பிள்ளைய பாப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் போகிறது பெரிய விஷயம் இல்லை, நான் இந்த உயிரோடு இல்லாட்டாலும் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தை நீ தான் பாதுகாப்பு தெய்வமாக இருந்து காப்பாற்றணும். அந்த விஜய் எல்லாத்தையும் கொல்லத்துக்கு துணிஞ்சு
நிக்கா. நீ பாப்பியா மாறா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து கண்மணி உயிர் போகும் தருவாயில வந்து இந்த குடும்பத்துல கடைசி உயிர் என் உயிர் தான் விஜி கையால போறதா இருக்கணும். இனி எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீ எல்லாத்தையும் வந்து காப்ப அப்படின்னு வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சத்தியத்தை வாங்குறாங்க. பரிதவித்து போறாங்கங்க நம்ம மாறன். என்னடா இது வம்பா போச்சு, நம்ம அண்ணி புள்ள பிறந்த கொஞ்ச நேரத்திலே வந்து உயிரை விட்டுட்டாங்களே அப்படின்னு வந்து துடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போகிறாங்க நம்ம கண்மணியை. இல்லை, கண்மணி வந்து இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. நம்ம விஜய் வந்து துப்பாக்கியால் சுட்டு இப்படி ஆயிட்டு அப்படின்னு வந்து அன்னை சொன்னது கரெக்டாக போச்சு. என் அக்கா வந்து இப்போ நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து இப்படி ஆயிட்டு அப்படின்னு வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க நம்ம வீராவும் பிருந்தாவும். என் அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் அந்த விஜி தான். அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் அந்த கங்கணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஜயின் சாவு எங்கள் கையில் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீராவும் பிருந்தாவும் வந்து சபதம் எடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க.